ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் யார் இந்த வைகை வளவன் என்று கேட்க தொடங்கி விட்டனர். என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு துணிவு வந்து விட்டதா? அமெரிக்காவிற்கும் ஜெர்மனிக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன். என்னுடன் மோதி பார்க்காதீர்கள். நான் ஆணையிட்டால் உங்கள் நாடுகளிலே பூகம்பம் வெடிக்கும். முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு என்னத்தைடா பேசி தொலைக்கிறதுன்னு அண்ணன் சீமான் ரொம்ப மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது, வாராது வந்த மாமணி போல் தேர்தல் கமிஷன் அவருடைய விவசாய சின்னத்தை முடக்கிட்டாயா. இதுதாண்டா சரியான சந்தர்ப்பம். அதை வச்சு செய்யணும். 4 நாளா குமுறுன்னு குமரி எரிச்சிட்டாரு. இந்த எளிய மனிதனை தேர்தல் கமிஷன், இந்த நாடே ஒரு மாதிரி பண்ணுதியா. அவட மாட்டேன் அப்படின்னு போர்க்கொடியெல்லாம் தூக்கி தாமரையை பாஜகவுக்கு ஒதுக்கியதை எதிர்த்து ரமேஷ் என்பவர் வழக்கு வேண்டும். அது தேசிய மலர் பாடப்புத்தகத்தில் வச்சிருக்கையில அவர் கேட்டது சரிதான். பாடப்புத்தகத்தில் வச்சிருக்கையில தேர்தல் முடியட்டும், நான் வழக்கு போட்டு பாரதிய ஜனதாவுடைய அந்த சின்னத்தை முடக்கிறேன்யா. ஒண்ணு தேசிய மலரா இருக்கணும், இல்லாட்டினா சின்னமா இருக்கும். அப்படி அதுக்கு இந்த மதுரைக்கு வந்த சோதனை மாதிரி அதுக்கும் ஒருத்தன் பங்குக்கு வந்துட்டாங்க. டி ரமேஷ்ங்கிறவரு பாரதிய ஜனதாவிற்கு இந்த சின்னத்தை கொடுக்க கூடாது, அது தேசிய மலர் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. அதனால என்ன, அண்ணன் ரமேஷ் உங்க நாம் தமிழர் கட்சியில சேர்த்துருங்க, சேர்த்துட்டா விஷயம் முடிஞ்சதில்ல. நான் சொல்லித்தான் வழக்கு போட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம்ல. எப்படியாவது பண்ணலாம்னே. சரி, ஒப்பேந்துங்க, வேற வழி. அதான் சொல்றது, இந்த என்னடா இந்த மதுரைக்கு வந்த சோதனைன்னு சொல்லி எப்படியோ தேர்தலை முடிங்கண்ணே. பாய், வரவா.